ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படும். அதிமுக ஜெயித்தாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாலும் பிஜேபியை அவர் அழகாக வெளியில் தூக்கி போட்டுட்டு பிஜேபி ஆட்களை தான் முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை என்ன? இது விமர்சனம்னு சொல்கிறத விட இது ஒரு நரேட்டிவ். இப்படி ஒரு நரேட்டிவை ரொம்ப நாளாக கட்டமைச்சு கொண்டே இருக்கிறாங்க. பிஜேபியோடு அதிமுக எப்போலாம் கூட்டணி வைக்குதோ அப்போலாம் அதிமுகவை பிஜேபி அழித்து விடும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை தொடர்ந்து செட் பண்ணுறாங்க. இப்போ நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகின உடனே மீண்டும் அந்த நரேட்டிவை கட்டமைச்சு அதிமுகவை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய திட்டம். இது ஆக்சுவலாக என்னென்னா, இது நம்ம முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் என்ன, பீகாரோட அரசியல் என்னங்கிறத நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிஜேபி எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறாங்க, தனியாக நின்று ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு அங்கே அந்த தொகுதியிலே கூட அவர்களால் ஜெயிக்க முடியல. திமுகவோட கூட்டணியில் திரும்ப ஒரு 4 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. ஹெச் ராஜாலாம் முதல் முறையாக எம்எல்ஏவாக ஆகிறார். அதற்கு பிறகு நீண்ட காலம் எடுத்து அதுக்கு பிறகு ஒரு கன்னியாகுமரியில் ஒரு எம்பி வருவாங்க, தனியாக நின்று இதில் கூட்டணி அடிப்படையில் ஏதாவது ஒரு எம்பி வருவாங்க. அதை விடுத்து இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஒரு 4 எம்எல்ஏ வந்தாங்க. இதை தவிர்த்து விட்டு பிஜேபி தமிழ்நாட்டில் ஏதாவது கட்டமைப்பு இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படியே பீகாருக்கு போங்க. பீகாரில் பிஜேபிங்கிற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே ஜனசங்கம் இருந்துச்சு. 1951 ஜனசங்கம் ஆரம்பித்தப்போ பீகார்லேயும் அது தொடங்கப்படுது. தமிழ்நாட்டில் அப்போ ஜனசங்கம்னா யாருக்குமே தெரியாது. அந்த ஜனசங்கம் 1969 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 எம்எல்ஏ சீட்டுக்கிட்ட ஜெயிக்கிறாங்க. ஜனசங்கமாக ஒரு பெரிய ஒரு பேஸ் உண்டு. ஆர்எஸ்எஸ்க்கு அங்கே ஒரு பெரிய பேஸ் பீகாரில் உண்டு. 35 எம்எல்ஏக்கள் தனியாக நின்று அவங்க ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த ஜனசங்கம் தான் ஜனதா கட்சியாக மாறும்போது அதில் போய் இணைஞ்சிட்றாங்க. அதற்கு பிறகு அந்த ஜனதா கட்சி உடையும் போது இவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஏற்கனவே அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது தொடருது. தமிழ்நாட்டில் பாஜகவின் வலிமைக்கும் பீகாரில் உள்ள பாஜகவின் வலிமைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அது அவங்களுடைய பெரிய பேஸ். அது பீகாருங்கிறது பிஜேபியோட மிகப்பெரிய பேஸ் உள்ள ஒரு இடம். அதனால் நான் இவ்வளோ வரலாறு நான் சொல்கிறேன். ஒன்றாச்சுங்களா, கடைசி நடந்த சட்டமன்ற தேர்தல் இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் தனிப்பெரும் கட்சியாக ஜெயிச்சிருக்கிறாங்க. இங்கே நிதிஷ்குமார் தான் என்ன பண்ணுறாருன்னா, பிஜேபியின் வாக்குகள், அதாவது ஏற்கனவே ஜனதா கட்சியாக இருந்தபோது அந்த வாக்குகள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. பிஜேபி பாரதிய ஜனசங்கத்தின் வாக்குகள், ஜனசங்கம் அல்லாத பிற வாக்குகள் எல்லாம் சேர்ந்து தான் ஜனதா கட்சியோட வாக்கு. அதிலிருந்து இவர் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் அங்கே உள்ள ஏற்கனவே உள்ள ஜனசங்கத்தின்ல உடச்சி தான் இவர் ஆரம்பிக்கிறார். அப்போ அங்கேயே டேமேஜ் யார் சந்திக்கிறான்னா பிஜேபி. அப்போதே நிதிஷ்குமாரால் மிகப்பெரிய டேமேஜ் அங்கே சந்திக்கிறாங்க. சரிங்களா. அதற்கு பிறகு தொடர்ந்து பிஜேபி அங்கே வேலை செஞ்சு கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 73 தொகுதிகள் கிட்ட பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக ஜெயிக்கிறாங்க. நிதிஷோட கூட்டணியில் தனிப்பெரும் கட்சியாக ஜெயிக்கிறாங்க. சரிங்களா. அவ்வளவு தூரம் அவர்களுக்கு அந்த கிரவுண்டில் வலிமை இருக்குது. நிதிஷ் 46 சீட் சம்திங் தான் ஜெயிக்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிதிஷ் கட்சிக்கு அங்கே பெருசாக வரவேற்பு இல்லை. கிட்டத்தட்ட 100 ஈக்குவலாக தான் நிற்கிறாங்க. 2 பேருமே, பிஜேபியும் நிதிஷும் ஈக்குவலாக நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது பிஜேபி ஜெயிக்குது. ஏன் ஜெயிக்குதுன்னா அவங்களுக்கு அங்கே பேஸ் பாரம்பரியமாகவே இருக்குது, அதனால் ஜெயிக்கிறாங்க. இந்த பக்கம் நிதிஷ் தோல்வி அடைஞ்சிடுறாரு, அவர் குறைவான சீட்டுகளை ஜெயிக்கிறார். இதுதான் அங்கே உள்ள நிலைமை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே நிதிஷ் முதலமைச்சராக ஆகிருக்கக்கூடாது. நியாயமாக மக்களோட மேண்டேட்டுங்கிறது பிஜேபிக்கு தான். நிதிஷ் தான் பிஜேபி அடித்து அங்கே உட்கார வைக்கிறாரு. நான் தான் முதலமைச்சர் இல்லைன்னா பார்த்துக்கோங்க, சென்ட்ரலில் இப்போ அவருடைய ஆதரவில் தான் அங்கே மத்திய அமைச்சர் இது இயங்கிட்டு இருக்கு. அவரும் சந்திரபாபு நாயுடு வெளியில் வந்துட்டாங்கன்னா அங்கே கவுந்துரும். அப்போ பிஜேபியை நிதிஷ் தான் நிர்பந்திச்சு இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்தாரே தவிர இன்றைக்கி பிஜேபிக்கு கிடைக்க வேண்டிய, பிஜேபியோடு நமக்கு கருத்து வேறுபாடு, ஐடியாலஜி வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நியாயமாக மேண்டேட்டு அவங்களுக்கு தான் 74 சீட்டுக்கிட்ட ஜெயிச்சிருக்கிறாங்க. அதவே இவ்வளோ நாளாக கொடுக்க விடாமல் நிதிஷ் வச்சுருந்துருக்கிறார். இப்போ தான் சரி போனால் போ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாரு. இதில் நிதிஷ் எங்கே, நிதிஷ் தேர்தலில் மக்கள் அவரை புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணித்து கூட அவரை பாஜகவால் தவிர்க்க முடியல. இது எங்கே, பீகாரில் அவ்வளோ பலமாக பாஜக இருக்கும்போதே அங்கே உள்ள நிதிஷை பாஜகவால் எதுவும் செய்ய முடியல.
நிதிஷ் தான் வந்து பிஜேபிக்கு கிடைக்க வேண்டிய முதலமைச்சர் ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் பிடிங்கி வச்சுருந்துருக்காரு. இப்போ வந்து சரி போயிட்டு போ அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இதை வந்து தமிழ்நாட்டோட கட்டமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எங்கே அவ்வளோ 100 சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு எங்கே பலம் இருக்குது? கடந்த தேர்தலில் எத்தனை சீட் வாங்கினாங்க? கடைசி எத்தனை சீட் ஜெயித்தாங்க? அவங்களுக்கு அத்தனை சீட் கொடுத்தா பிஜேபிக்காரங்க ஏற்றுக்குவாங்களா? எடப்பாடி கூப்பிட்டு பிஜேபிக்கு 100 சீட்னா பிஜேபிக்காரங்க ஏற்றுக்குவாங்களா? முதல்ல அவங்களுடைய பலம் என்ன எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க வந்து கடந்த முறை வாங்கின சீட்டுகளில் 1-2 கூடுதலாக வாங்குவாங்க, இல்லை குறைவாக வாங்குவாங்க, அது என்னங்கிறது தெரியாது. அதை எடப்பாடி தான் முடிவு பண்ண போகிறாரு. இவர் எப்படி வந்து பிஜேபி வந்து ஆட்கொள்ளும்? இவங்க அதிமுக கிட்டத்தட்ட 160 சீட்டுக்கு மேலே அங்கே நிற்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இவங்க பிஜேபி கடந்த தேர்தலில் 20 சம்திங் நின்ன மாதிரி சம்திங் நிற்பாங்க. இது எப்படி இவங்க ஒப்பிடுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து ஒரு முழுக்க அதிமுக எடப்பாடி அவர்களை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பலவீனப்படுத்துறது இவங்களுடைய அஜெண்டா, இன்னொரு பக்கம் பிஜேபியை பலப்படுத்துறது. பிஜேபி ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெரிய சக்தி மாதிரியும், எடப்பாடி வந்து டவுன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஜேபி தான் வளர்க்க முயற்சிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இதுக்கு பின்னால் உள்ள நரேட்டிவ். பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பலவீனப்படுத்துறதா அல்லது மக்கள்கிட்ட தவறான விஷயங்களை முன்னெடுத்து போவதா? என்ன இதோட உள்நோக்கம் என்ன? இதை வந்து கேட்டால் பிஜேபிக்காரங்களும் சிரிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அப்படிலாம் வந்து இங்கே எதுவுமே செய்ய முடியாது. அவங்க பலத்தை தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே வந்து எடப்பாடி அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார், தொண்டர் அப்படின்னு இருக்காரு. சரிங்களா? இங்கே வந்து இரட்டை இலை தான் ஹீரோ. சரிங்களா? இரட்டை இலை தான் இங்கே வந்து ஹீரோ. மக்கள் வந்து 2 சின்னத்துக்கு தான் மாற்றி மேண்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று உதயசூரியன், அதை விட்டால் இரட்டை இலை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 3வது ஒரு சின்னத்தை வந்து தமிழக மக்கள் எப்போதுமே காங்கிரஸை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸுக்கு வாக்குகள் விழுகுது. பட் சட்டமன்றம்னு வரும்போது காங்கிரஸ் தோல்வி அடைகிறாங்க, மிகப்பெரிய அளவில் தோல்வி. மக்கள் வந்து இந்த 2 சின்னத்தை தவிர்த்துட்டு வேறு சின்னத்தை வந்து அவங்க தமிழக மக்கள் விரும்புறது இல்லை. இதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள விஷயம். இது எல்லாமே வந்து கட்டமைப்புகள் தான். இதெல்லாம் எலெக்ஷன்லேயும் கிரவுண்டில் எந்த ஒர்க்குமே பண்ணாது. தமிழ்நாட்டில் திமுக இல்லாட்டி பிஜேபி வந்துடும் அப்படின்னு ஒரு திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அதோட இன்னொரு வெர்ஷன் தான் அதிமுக ஜெயிச்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த கட்டமைக்க முயற்சிக்கிறாங்களா? அதாவது திமுக இல்லைன்னா பிஜேபி வந்துடும் அப்படிங்கிறத விட திமுக இருக்கிறதுனால தான் பிஜேபி வந்திருக்கு. ஏன்னா அதாவது பல முறை நம்ம பேசியிருக்கிறோம், பிஜேபிங்கிறது ஒரு வட இந்தியாவில் உள்ள ஒரு 2-3 மாநில கட்சி தான் அது. அப்படிப்பட்ட கட்சியை வந்து அவர்களால் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறி கொண்டிருந்த சூழலில் 5 ஆண்டுகள் முதல் முறையாக வாஜ்பாய் வந்து 5 ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சது இவங்க ஆதரவில் தான். டிஆர் பாலு, ஆர் ராசா இவங்களாம் அமைச்சராக இருந்து இவங்க வந்து முழுசாக அந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி அவங்க 5 ஆண்டுகள் வந்து பிஜேபியாலும் மத்தியில் ஆள முடியும், காங்கிரஸ்க்கு இணையான ஒரு பெரிய கட்சி பிஜேபி அப்படிங்கிற அந்த நரேட்டிவை செட் பண்ணி கொடுத்தது இவங்க தான், திமுக தான். இன்று வரைக்கும் திமுக இந்தியாவில் உள்ள எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுறாங்க, அமலாக்கத்துறை வழக்கு பாயுது, சிபிஐ வழக்கு பாயுது. திமுக தலைவர் மீது அவங்க குடும்பத்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி மீது ஏதாவது வழக்கு பாஞ்சிருக்கா? யாராவது பிஜேபியால், காங்கிரஸால் அவங்க சிறையில் தள்ளப்பட்டிருக்காங்க, கருணாநிதி, ஸ்டாலின் எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பிஜேபியால் ஒரு நாளாவது இவர்கள் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறாங்களா? இவங்களுக்கு இடையில வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. இவங்க வந்து என்னென்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தால் மக்கள், தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தாங்க, திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து வந்து பார்த்தாங்க. அது வந்து மக்கள் ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலைன்னா திமுகவின் ஓட் பேங்க் மைனாரிட்டி. சரிங்களா? அப்போ மைனாரிட்டிஸ் ஓட்டு போடலைன்னா திமுகவின் வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும். பிஜேபிக்கு ஏற்கனவே வாக்கு சதவீதம் இல்லை. அப்போ 2 பேர் சேரும்போது தோல்வி. அதனால இவங்க பிரிஞ்சு வராங்களே தவிர இவங்களுக்கு வந்து எந்த விதமான பெரிய கொள்கை வேறுபாடில் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தாங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப இங்கே சொல்கிறாங்களே. அப்போ எடப்பாடி இங்கே ஒன்றும் பண்ண முடியாதாங்கிற இன்னொரு கேள்வியும் இங்கே இருக்குது. அப்போ எடப்பாடி முதலமைச்சராக தொடர்வாரா அல்லது முதலமைச்சர்லேருந்து நீக்குவதற்கு பிஜேபிக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவங்க கையில் அப்படிங்கிற கேள்வியை கூட்டணி கட்சிகள் இங்கே அதாவது திமுக தலைமையான கூட்டணி கட்சியை திரும்ப இங்கே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, எடப்பாடி அப்படிங்கிறவர் வந்து என்னுடைய சொந்த கருத்து, அவர் வந்து ஒரு 10 மோடிக்கும் 50 அமித்ஷாவுக்கும் அவர் சமம். எப்படி எதை வச்சு சொல்லுங்க? ஏன் அப்படின்னா மோடி அவர்கள் வந்து ஏற்கனவே கட்டமைச்சு இருந்த ஒரு பிஜேபின்னு தேசிய அளவில் இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சியில் வந்து ஒரு மாநில முதல்வர் ஆகிறாரு. அதற்கு பிறகு அவர் தேசிய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுறாரு. அதே போல் வந்து அமித்ஷாவாக இருக்கட்டும்,
குஜராத்திகளுக்கு வந்து எப்போவுமே அவங்க வந்து பொருளாதாரத்தை ரொம்ப அவங்க முன்னேறியவங்க, அவங்களுக்கு அரசியல் ரீதியாக ரொம்ப டாமினேட் பண்ணுறவங்க. இப்போ நிறைய ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்குது. மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த பொசிஷனுங்கிறது ரொம்ப குயிக்காக கிடச்சிருச்சு. எடப்பாடி அவர்கள் மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியிலிருந்து, சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து அவர் வந்தவர். அப்படி வந்தவர் வந்து முதல் முறையாக முதலமைச்சராகிறாரு. முதல் முறையாக பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி 4 வருஷம் வந்து அவர் 4.5 ஆண்டுகள் வந்து ஆட்சியை வந்து முழுமையாக பூர்த்தி செய்கிறாரு. அந்த ஆட்சி வந்து நிர்வாக அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாக இருக்குது. கொரோனா காலகட்டம் அவ்வளோ தூரம் ஹார்டு ஒர்க், கவர்மெண்ட் அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து செயல்படுது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட்சி வழக்கமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஒரு புதிய தலைவர் வரும்போது பல பிரச்சனைகள் வரும். எதிரிகளை வந்து துரோகிகளை வந்து ரொம்ப கரெக்டாக அடையாளம் காண்றாரு. ஓபிஎஸ் மாதிரி கரெக்டான ஆட்களை வந்து அடையாளம் கண்டு, அதே போல் இது எல்லாவற்றையும் தாண்டி கட்சி வந்து ஏற்றுக்கொள்ளுது. கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டு தான் அவர் வந்திருப்பார். வேறு யாரும் சசிகலாவை ஏற்றுக்கொண்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. ஏதோ எடப்பாடி வந்து அவங்கள வெளியேற்றுறாரு, எடப்பாடி அவங்கள ஓரம் கட்டிட்டார், எடப்பாடி அவங்கள சேர்க்கலை அப்படின்லாம் கிடையாது. கட்சி வந்து இவர் தாங்க சரியான நபர், இவர் தான் எல்லாரையும் அனுசரித்து போவார் அப்படின்னு சொல்லி கட்சியை வந்து ஒருத்தரை முன்னிறுத்தி அப்படி வந்த ஒரு எடப்பாடி இவ்வளவு துரோகிகளை வீழ்த்தி இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இவங்க பிஜேபி இது பண்ணிடும், அமித்ஷா இது பண்ணிடும், எப்பயோ பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்துங்க இருக்கிறதுலே பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தான். அந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி வந்து தனித்து அவர் போட்டிடுறாரு. அதன் விளைவு என்ன? பிஜேபிக்கு மெஜாரிட்டியே போயிடுச்சு. மத்தியில் 2 முறை மெஜாரிட்டியாக வந்த பிஜேபி 3வது முறை மெஜாரிட்டி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அவங்க நிதிஷையோ அல்லது சந்திரபாபு நாயுடோ சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைஞ்சிருந்தால் கிட்டத்தட்ட 10-15 சீட் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு தேர்தலில் பிஜேபி புறக்கணிச்சுட்டு அவர் வந்து தைரியமாக வந்து வந்திருக்கிறார். அவரை வந்து பிஜேபி விழுங்கிடும், அவரை வந்து இதெல்லாம் வந்து நரேட்டிவ் தான். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அதிமுக வந்து மிக வலிமையான கட்சி. அந்த தொண்டர்கள் வந்து அந்த சின்னம், அந்த கட்சியினுடைய பெயர், அதுக்காக எதுனாலும் செய்வாங்க. எப்படி பிஜேபிக்கு வந்து வட இந்தியாவில் எப்படி பெரிய ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ராங்கான அமைப்பு இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது. ஜெயலலிதா எம்ஜிஆர் செத்தப்போ எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் செத்தப்போ எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க. அதாவது இந்த மாதிரி தலைவர் ஓபிஎஸ் மாதிரி ஆளுங்க தான் கட்சி மாறிட்டு கொண்டிருப்பாங்களே தவிர தொண்டர்கள் வந்து பயங்கர வலிமையாக இருப்பாங்க. அதனால் அதிமுக வந்து எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இதை வந்து தப்பான நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணி எப்படியாவது வந்து இவங்களை காலி பண்ணிடணும். ஏன்னா வேறு எந்த நரேட்டிவுமே இல்லை. பிஜேபியை தாண்டி என்ன நரேட்டிவ் திமுகட்ட இருக்குது? எடப்பாடி வந்தால் இதை செஞ்சுருவார், உங்களுக்கு இப்படி பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு நரேட்டிவ் இருக்கா? பிஜேபியை தாண்டி என்ன நரேட்டிவ் இருக்குது? எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஓகே, எடப்பாடிக்கு பயங்கரமான ஒரு கட்ஸ் இருக்குது. ஒரு அதிமுக பயங்கர ஒரு ஆலமரம் மாதிரி, அரச மரம் மாதிரி வலிமை பொருந்தி இருக்குது. பிஜேபி நினச்சா கூட அதிமுக இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ தூரம் அதிமுக தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை முன் வச்சுருக்கீங்க. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டது தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதெல்லாம் வெறும் அரசியல், வெறும் ஒரு விதண்டா வாதம் அப்படிங்கிறத முன் வச்சுருக்கீங்க. பொதுமக்களுக்கு கண்டிப்பாக இந்த கருத்துக்கள் சென்று சேரும் அப்படின்னு நான் நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு நன்றி. நன்றி.